முதலாவது, தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். தேவாதி தேவனுக்கு நம்முடைய வாழ்க்கையில் முதலிடம் கொடுத்தால் உண்மையான சமாதானம், சந்தோஷம் மற்றும் நம்முடைய இலக்கை அடைவதற்கான அடித்தளமாக அது அமைகிறது. அப்படி மற்ற எல்லாவற்றையும் விட ஆண்டவருக்கு நாம் முதலிடம் கொடுக்கிறவர்களாக இருக்கும் பொழுது நாம் நம்முடைய வெறுப்புகளை விட்டுவிட்டு அவருடைய சித்தத்திற்கு நேராக நம்மை அர்ப்பணித்து விடுகிறவர்களாக இருக்கிறோம். அது அவருடைய அளவில்லா ஆசீர்வாதங்களை அனுபவிக்க வேண்டிய கிருபைகளை எல்லாம் நமக்கு தருகிறது. மேலும் நம் வாழ்க்கையில் தேவன் முதலிடம் பெற்றவராக இருக்கும் பொழுது மற்ற எல்லா காரியங்களும் அதன் இடத்தில் சரியாக அமைந்து விடுகிறது. நமது முடிவுகள் அவரது ஞானத்தால் வழிநடத்தப்படுகிறது. நமது உறவுகள் அவருடைய அன்பினால் வளமாக்கப்படுகிறது. நமது இதயங்கள் அவருடைய சமாதானத்தால் திருப்தியாக்கிறது. இப்படி நமக்கான எல்லாவற்றையும் அவரே பொறுப்பெடுத்து நடத்தும் பொழுது அவருக்கு ஏன் நம்முடைய வாழ்க்கையில் முதலிடம் கொடுத்து வைக்கக்கூடாது? அன்பின் ஆண்டவரே, ஜோதிகளின் பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கின்றேன். தேவனே, என் வாழ்க்கையில் நான் உமக்கு முதலிடம் கொடுக்கிறேன். எந்த சூழ்நிலை வந்தாலும் நான் எடுத்த இந்த தீர்மானத்தில் உறுதியாக இருந்து நான் எடுக்கும் ஒவ்வொரு முடிவிலும் உமது விருப்பத்தை தேடவும் உம்முடைய சித்தத்தின்படி நடக்கவும் எனக்கு உதவி செய்யும். தகப்பனே, எனக்கான பாதையில் என்னை நடத்தும். என் இதயம் உமது அன்பினால் எப்பொழுதும் நிரம்பியிருக்க செய்யும். என் வாழ்க்கையில் உமக்கு முதலிடம் கொடுக்கும் பொழுது என்னுடைய தேவைகளை எல்லாம் நீவே பார்த்து கொள்வீர் என்று வாக்கு பண்ணியிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொரு நாளும் உம்முடைய பிரசன்னத்தால் என்னை நிரப்பும். உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.